நடேசன் அங்கேருந்து வருவாரு. நடேசன் கையில வந்து பார்சலோட வந்துட்டு, "இந்தாங்க சாப்பிடுங்க. இதில இட்லி, கறி குழம்பு இருக்கு" அப்படின்னோனே, அவன் சேருன்னு வாங்குவான். "என்னப்பா டெய்லி இத மாரி வாங்கிட்டு வரீங்க?" அப்படின்னோனே, "டேய் நீங்கலாம் நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானடா நல்லது." அப்படிங்கும்போது சோழன் சொல்லுவான், "என்ன நாங்க எப்பவும் தான் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வரோம். இன்னைக்கு மட்டும் என்னது சாப்பிட்டு தெம்பா இருக்கணும்னு சொல்றது? ஏதோ சந்தேகமா இருக்கே." அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த சமயத்தில பாண்டி அப்படியே பார்த்துட்டே இருப்பான். இங்க பாருங்க, நீங்கலாம் சாப்பிடணுமே மெனக்கெட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவரு வெளிய போயிருவாரு. அப்போ சோழன் சொல்லுவான், "அண்ணே இவன் வந்து சமைக்கிற வேலையே இல்லாம போயிரும் போலயே" அப்படிங்கும்போது நிலா சொல்லுவா, "இன்னைக்கு வேணா நீங்க தப்பிச்சுட்டீங்க. நாளைக்கு அண்ணன் செய்ற அதே போகாவ தான் நீங்க சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள எடுத்துட்டு போயிருவா. பாண்டி வந்து அப்படியே வெளிய வருவான். அப்போ நடேசன் வந்து வெளிய உட்காந்துருப்பாரு. "ஆமா, எப்பவும் பார்க்குற நேரம்லாம் வந்து அந்த இட்லி கடையிலேயே உட்காந்துருக்க மாரி தெரியுது. என்ன டெய்லி ஒரு மாதிரி இட்லியும் கறி குழம்பு வருதே, அந்த இட்லிக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்பான். என்ன கதை? இட்லினாலே உளுந்து, அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சு ஒரு 7 மணி நேரம் கழிச்சு அரைச்சோம்னா இட்லி மாவு ரெடி. அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இங்க பாருங்க, நான் அந்த கதை கேட்கல. ஆனா நீங்க இட்லி வாங்கிட்டு வரீங்களே, அந்த இட்லிக்கு பின்னாடி என்ன நடக்குது கதை? ஏதாவது இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அந்த இட்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால வாங்கிட்டு வந்தேன். இட்லி நல்லா இருக்குனால உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது நீங்க சொல்றது எதுவும் நம்புற மாதிரி தெரியலையே! அப்படின்னு பாண்டி சொல்லுவான். "இங்க பாரு, நீ நம்புனா நம்பு, நம்பாட்டா போ. இட்லி சாப்பிடுனா சாப்பிடு, இல்ல தூக்கி வெளிய போடு." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இப்போ உள்ள போ" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நான் போறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா உங்கள்ட்ட வந்து எனக்கு ஏதோ டவுட் இருக்கு அப்படிங்கிற மாரி அவன் பேசுவான். "இங்க பாரு, நீ போனா போ, இல்லைன்னா நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாரு.